சென்னையில் ஆதரவற்றோர் இல்லத்தில் படித்து பணிகளுக்காக இடம்பெயர்ந்த நண்பர்கள் 32 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தினருடன் ஒன்று கூடிய நிகழ்வு அப்பகுதியினரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. ராயபுரத்தில் டான் பாஸ்கோ ஆதரவற்றோர் அன்பு இல்லம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தாய் தந்தை இல்லாமல் ஆதரவற்ற நிலையிலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக மேற்படிப்பு தொடர முடியாமல் பலர் காப்பகத்தின் உதவியுடன் படித்து வருகின்றனர். இந்நிலையில் 1991ஆம் ஆண்டு காப்பகத்தில் சேர்க்கப்பட்டு தற்போது தொழிலாளர்கள், போக்குவரத்து, காவல்துறை, தொழிலதிபர் என பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் நண்பர்கள் 32 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் குடும்பத்தினருடன் ஒருவரை ஒருவர் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். காப்பகத்தில் ஒன்று கூடி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட நண்பர்கள் கேக் வெட்டி அன்பினை பரிமாறிக்கொண்டனர். அவர்களுடன் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட பின்னர் பேசிய பங்கு தந்தை திரு போஸ்கோ, காப்பகத்தில் வளர்ந்த மாணவர்கள் பெரிய பெரிய துறைகளிலும் வெளிநாடுகளிலும் வேலை பார்த்து வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இங்கு வளர்ந்து தற்போது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் குடும்பத்துடன் வசித்து வரும் குமார் என்பவருடைய மகன் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஈரோட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் படித்து வருவதாக நண்பர்கள் தெரிவித்தனர். அன்புல தான் என்னை வளர்த்து என்னை உருவாக்கி இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிற காரணமே அன்புல தான். என் ஃபாதருங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அந்த அன்புல இல்லைன்னா நாங்கள் நிறைய என்ன மாரி நிறைய அன்புல மாணவர்களை உருவாக்கியிருக்கிறேன். அதனால ஃபாதருங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நன்றி. ராயபுரத்தில் அரசு நிலத்தில் காப்பகம் வாடகைக்கு செயல்பட்டு வரும் நிலையில் இந்த நிலத்தை ஆதரவற்றோர் இல்லத்துக்கு சொந்தமாக வழங்கும்படி காப்பக மாணவர்கள் கோரியுள்ளனர்.